Hey there. Startup business ideas உங்ககிட்ட இருக்கும். சப்போஸ் ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங், கேம் சேஞ்சிங் ஆர் லைஃப் சேஞ்சிங் ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியலனா, நம்மக்கிட்டே இருந்துட்டால் மட்டும் ஒரு கான்செப்டோ ஒரு ஐடியாவோ அது ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம்னு ஆகிடாது. எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த எக்ஸிக்யூஷனுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த எக்ஸிக்யூஷனில் அடுத்தவங்களுக்கு நம்மளோட ப்ராடக்டோ கான்செப்டோ சர்வீஸோ வெளியில் தெரிஞ்சால் தான் நம்மளோட ப்ராடக்ட் நம்ம பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ் மாடல் ஆகும். அதுக்கு நம்மளுக்கு தேவை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆரம்ப காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா எப்படி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அங்கங்கே ஒரு எப்படி சொல்லிட்டோம், ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் செவத்தில் அங்கங்கன்னு பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த சோப்பு வாங்குங்க, அந்த பட்டு துணி வாங்குங்க, அப்படி இப்படி. அடுத்தது பார்த்திங்கன்னா பேனர்ஸ், ஹோர்டிங்ஸ்லாம் வந்தது. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிடுச்சு. ஸோ அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்மளோட ப்ராடக்டை ஆர் சர்வீசஸை ஈஸியாக எடுத்துகிட்டு போய்ட்டு டார்கெட் ஆடியன்ஸ், நம்மளுக்குன்னு சில டார்கெட் ஆடியன்ஸ் வச்சுருப்போம் பிஸ்னஸில். இவங்களாம் தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். அவங்கள ரீச் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த ரீச் வைக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், SEO, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், பெய்டு மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், ரெஃபரல் மார்க்கெட்டிங், இப்படி நிறைய வகைகள் இருக்குது. அந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங் டாபிக்ஸை பற்றி தான் இதுக்கு மேலே வர எல்லா வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன்ஸ் நம்ம இந்த மார்க்கெட்டிங்ஸ்லாம் எப்படி நம்ம நிறைய பேருக்கு நிறைய விதமான மாற்றங்கள் கொண்டுட்டு வந்திருக்குது அவங்க பிஸ்னஸ்லன்னு பார்க்கலாம். இதில் பர்சனல் பிராண்டிங் கூட சிலவங்க அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரீசெண்டாக நிறைய நகை கடை ஓனர்ஸே அவங்க பர்சனல் பிராண்டிங்காக அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு வெளியிலேருந்து அம்பாசிடர்ஸ், மார்க்கெட்டிங் அம்பாசிடர்ஸ் ஆர் ப்ராடக்ட் அம்பாசிடர்ஸ், அது அவங்களோட யாரும் வெளியிலேருந்து எடுக்காமல், லைக் செலிப்ரிட்டிஸ், லைக் ஆக்ட்ரஸ், அந்த மாதிரிலாம் எடுக்காமல் அவங்களே அவங்கள தன்னை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறது இல்லாமல் தன்னோட பிஸ்னஸோட ப்ராடக்ட்ஸையும் அது மூலிமா அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது ரீசெண்டாக பார்க்கலாம், அவர் மிஸ்டர் லெஜண்ட் சரவணன், அவர் அவரோட ப்ராடக்டை அவரே ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்க்ளூடிங் இப்போ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரி கோ-ஓனர் அண்ட் சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, இப்படி எல்லாருமே பர்சனல் பிராண்டிங்கும் இப்போதைக்கு கரண்ட்டில் ட்ரெண்டாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரியான எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ரொசீஜர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பர்சனல் பிராண்டிங் நம்ம ஏன் இதை குறிப்பாக சொல்கிறோன்னு சொன்னால், ஒரு காலத்தில் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ஸ், செலிப்ரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் வச்சுருப்பாங்க. அதையும் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு, ஓகே, ஒரு ஆல்ரெடி சக்ஸஸ்டு பிஸ்னஸ்மேன்ஸு பிஸ்னஸ் ஃபவுண்டர்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு செலிப்ரிட்டிலாம் யூஸ் பண்ணுற, அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு அம்பாசிடராக யூஸ் பண்ணுறதுலாம் எஸ் தே ஹவ் அச்சீவ்டு, அவங்கக்கிட்ட நல்ல ரெவன்யூ இருக்குது, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் சில டிஜிட்டலாக என்னென்னலாம் பண்ணலாம். இந்த சப்போஸ் B2C இருந்ததுன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட் பண்ணுறது, கண்டென்ட்டே பிளாகாக எழுதுறது, பிளாக்ஸ் வீடியோஸாக பண்ணுறது, கான்டென்ட் பிளாக்ஸ் அண்ட் வீடியோஸாக பண்ணுறது, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸு நம்மளுக்கு நிறையா இருக்குது. இதை பற்றி அந்த மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அந்த கீ ஃபியூச்சர்ஸ், டாக்டிக்ஸ், பெஸ்ட் டாக்டிக்ஸ்லாம் என்னென்னலாம் வரும்
அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம்.